டைரக்டருக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் அது வந்து இந்த படத்தில் அது பார்த்துட்டு அவுட்புட் பார்த்துட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார். அவ்வளோ வந்து ரொம்ப புலங்காய்ந்த மனிதர். அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு பல பேர் என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆர்டினரி மேன் உள்ள கனவு, ஒரு ஃபேண்டசி, நம்ம இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க மாட்டோமா, ஒரு பில்டிங்லேருந்து குதிக்கிற ஒரு பொண்ணை நம்ம காப்பாற்ற மாட்டோமா, கையில் இறங்க மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு கிராஃபிக் போர்ஷன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம். காரணம்னா அதுக்காக உழைச்சிருக்கோம். அந்த குழந்தைங்களுக்காக அந்த ஹாப்பி நியூ இயர் அந்த சாங்க்கு முன்னாடி அந்த விவேக் சாரும் அந்த ஒரு மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த குழந்தைங்கள மனசில் நினச்சிக்கிட்டு தான் பண்ண விஷயங்கள். கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஐ திங்க் அவரோட பாட்டு அது மூவிக்கு இருக்கும் மைண்டில் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் இட். அது கேட்டால் அதை இன்னொரு என்ஜாய் பண்ண முடியும். யூஸ்வலாக வந்து நான் வித்யாசாகர் மியூசிக்னாக்க நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லையோ அது வேற யாருக்காக கூட போட்டிருப்பாரு. ஆனால் நான் ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் அந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த சாங் கேட்டேன், இந்த ராக் இப்படி இருக்குது, இது இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கேன், இந்த இடம் சூப்பராக இருக்குன்னு நான் அவரோட பேசியிருக்கேன். நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுனாலையும் அந்த பாட்டில் நான் இருக்கிறதுனாலையும் மட்டும் சொல்லலை. ஆனால் அந்த டியூனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஈஸியாக பிடிக்கிற தெரிஞ்ச ஒரு வார்த்தையை தரணி வந்து எப்பவுமே சாங்கிற முதல்ல வைப்பார். அது அவருடைய ட்ரிக்கு. எப்படின்னா அப்படி போடுவாங்க எல்லாரும். அதை வந்து அப்படி போடு போடு போடுன்னு சாங் ஸ்டார்டிங் வச்சார். அதே மாதிரி இதில் வந்து அது என்னப்பா அது பலானதுப்பா அப்படிம்பாங்க இல்லையா. அந்த பலானதுன்ற வார்த்தை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லாங். அதை வந்து ஒரு சாங்கோட பார்த்து பல்லானது பல்லானது பல்லானது. நாங்கள் வந்து முதல்ல நிறைய பேர் ட்ரை பண்ணோம். பாம்பேலேருந்து சில சிங்கர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த பாட்டுன்னு சொல்லி பாட வேண்டி பாடுது. பட் அந்த பாட்டினுடைய ட்ராக்கில் நான் பாடியிருந்ததை கேட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு டைரக்டர் வந்து முடிவு எடுத்தார், இல்லை நீங்களே பாடுங்க இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஒரு டான்ஸ் சாங் பார்த்தீங்கன்னா பல்லானது வித்யாசாகர் சார் பாடின பாட்டு. ஹாப்பி நியூ இயர் சாங் இந்த யோகி பாடின சாங் அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பாட்டுக்கு உண்டான எந்த இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஒரு பல்லு இருக்கணும், இப்படிதான் ஒரு சரணம் இருக்குன்றதுலாம் கிடையாது. ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா மெலோடி சாங் இருந்தே ஆகணும் அப்படின்னு நானும் வித்யாசாகர் ஃபீல் பண்ணி தான் அந்த தேன் சாங் வந்து வித்யாசாகர் சார் எனக்கு போட்டு கொடுத்தாரு. அந்த பாடலுக்கு ஆக்சுவலாக அவர் வந்து 3 சாங் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து தேன் சாங் வந்து இந்த பாட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணது வந்து விஜய் சார் தான். மெலடி எல்லா படத்துலையும் ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் போடுவார். அந்த மாதிரி இதுலேயும் அந்த தேன் மெலடி கிங் அவர் வித்யாசாகர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இளையராஜாவுடைய ஃபெனாட்டிக் ஃபேனு, ஏஆர் ரஹ்மானுடைய அட்மைரர். இருந்தாலும் வித்யாசாகருடைய மெலடி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து மசாலா பாட்டில் தெரியறத விட மெலடி சாங்ல தெரியும். அதுல வந்து இந்த தேன் சாங் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாட்டில் வர்ற மெலடி. ஆக்சுவலி என்னோட என்டையர் கரியர்ல இப்போ 20-30 எனக்கு 2-3 சினிமாட்டோகிராஃபர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நான் அந்த படம் பார்க்கும்போது அதுல ஈஸியாக என்னோட வேர்ட் கிரிட்டிக்கே நான் தான். அதை பார்க்கும்போது அதுல இந்த படத்தை எவ்வளோ அழகாக காமிச்சிட்டு என்ன சூப்பரா
எங்களுடைய போன படத்துல பார்த்தீங்கன்னா அப்படி போடுறது பாடல் இருந்தது. இன்னி வரைக்குமே வந்து மக்கள் மறக்காது எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும். ஸோ இந்த மீறி என்ன பாட்டு அப்படிங்கும் போது வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்த பாட்டு வந்து இந்த முழமுழல் பாட்டு. முழமுழல் டான்ஸிங் பற்றி கேட்பாங்க. கில்லி ஒரு ஆக்டிவிட்டி போடுறப்ப ஒரு மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டைம்ல என்ன அந்த டான்ஸிங் வந்து கணக்குறாங்க டைமிங் அது இல்லை. அண்ட் after that, matching activity and dancing usually spend the time because he's very, very good. So, I don't know click on and character trailer, but there is time I think to it. Until especially in the folk song, there's something. He's definitely a far better dancer. But I think Nankura is the best timing on screen, which really great. விஜய்க்கு மைக்கேல் இது இன்னொரு கில்லி மாதிரி போவோம் கில்லி போயிட்டு இருக்கு. சில பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் கீழே நின்று டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரோட கோஆபரேஷனோட சேர்ந்து ஒரு பிரபலமான படம் குருவின் கொடுத்துருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். குருவி படம் வந்து இவ்வளோ நாள் விஜய் படம் திரையிட்டதுலேயே வந்து இதே வந்து மிக அதிக அளவில் நல்லா ஓடிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குங்க. பட்டாசு கலப்பு இருக்காரு ஃபைட்டு படம் பட்டைகள் குருவி வந்து மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் நல்லா போயிட்டு இருக்கு. குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் ஒட்டுக்கா வந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய படமா இருக்கு. சம்பல் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போகும். அதே மாதிரி எங்கே போனாலும் இந்த குருவி வந்து அவங்க யாரும் மிஸ் பண்ண முடியாது. ஸோ குருவி வந்து ஓட பறந்துகிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ பின்னாடி உள்ள சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ் ரசிக்கணும், நல்ல பாடல்கள் நல்ல நகைச்சுவை காட்சின்றத மனசு வச்சு தரணி சார் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாஃப்டர் ரைட்டா மாற்றிருக்காரு. லைஃப்ல வந்து ஒரு பொருள் விற்றாதான் அந்த பொருளுக்கு வேல்யூ. அந்த பொருள் விற்கப்பட்ட பொருள் சந்தோஷமா அந்த ஜனங்க வாங்கி பயன்படுத்தாதான் அதோட வேல்யூ. இது ரெண்டுமே இந்த கோவிலுக்கு நடந்திருக்கு. ஸோ ஐ தேங்க்யூ ஆல் தோஸ். தேங்க்யூ வெரி மச்.